இன்னும் கவலைப்பட்டுக்கிட்டு தான் இருக்காரு. என்ன சரிமா? என்ன சோகமா இந்த மாதிரி இருந்தது? இல்ல, நீ இருக்கும்போது இதுக்கு நான் சோகமா இருக்க போறேன். சோகமா இருக்கலல்ல? சச்சா இல்லையா? அது சரி, இது என்ன மொழி? என் மொழியே அப்படித்தான். மொழி அப்படித்தானா? ஒரு நிமிஷம் இருங்க. சரி, இப்ப சொல்லுங்க. நான் வரும்போது நீங்க எதுக்கு சோகமா இருந்தீங்க? நான் சோகமா இருந்தேன்னு உனக்கு தெரியுமா? நல்லாவே தெரியும். சொல்லுங்க, எதுக்கு? அவ பேசிட்டானா? ஏமாந்துருக்கோங்கிற வழியை விட புடிச்சவங்களால ஏமாற போட்டிருக்கோம் அப்படிங்கிற வழிதான் உலகத்திலே கொடுமையான வழி. அதுல இருந்து மீண்டு வரலன்னு தான் பாக்குறேன். கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இவ்வளவுதானா? விடுங்க, அதெல்லாம் ஈஸியா வெளியில வந்துடலாம். இந்த உலகத்துல அப்படி ஒண்ணும் பெரிய வழின்னு எதுவுமே இல்ல. கடந்து போனா எல்லாமே ஈஸி தான். என்ன சொல்ற? ஆமா, அந்த வலியோட வேதனையோட இருந்தோம்னா அந்த வலி பெருசாவே தெரியும். அதை விட்டு கடந்து வந்து பாருங்க, அதெல்லாம் ஒரு பெரிய வலியே இல்ல. நாம ஒண்ணு இழக்கிறோம்னா அதை விட பெஸ்டா நமக்கு கிடைக்க போகுதுன்னு தான் அர்த்தம். அப்படியா? அதுதான் நிதர்சனமான உண்மை. நமக்கு பிடிச்சத ஒண்ணு கடவுள் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டாருன்னா அதுக்கு பதிலே அதை விட ரொம்ப பிடிச்சதை நமக்கு தரப்போறான்னு அர்த்தம். அதை நம்ம மனசு ஏத்துக்குமா? நிச்சயமா ஏத்துக்கும். இந்த உலகத்துல பெரிய வலின்னு எதுவுமே இல்ல. எல்லாத்தையும் நம்ம கடந்து போற விதத்துல தான் இருக்குது. அதையே நினைச்சுக்கிட்டு அங்கேயே இருந்தேன்னா அந்த வலி எடுத்துக்கிட்டு தான் இருக்கும். சி, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, தூக்கி தூர போடு அப்படின்னு கடந்து போயிட்டேன்னா எல்லாம் ஈஸியா போயிடும். ஒண்ணுமே இல்ல, கவலைப்படாம சந்தோஷமா இருங்க. இங்க பாருங்க, கிட்டத்தட்ட உங்களுக்கு எனக்கு ரொம்ப வித்தியாசம்லாம் இல்ல. நீங்களும் ஏமாறப்பட்டிருக்கீங்க, நானும் ஏமாறப்பட்டிருக்கேன். இங்க நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, இங்க என்ன புரிஞ்சுக்கிட்டு யாருமே இல்ல. இவ்வளவுதான் வித்தியாசம். நீங்க புரிஞ்சு நடந்தும் ஏமாறப்பட்டீங்க. என்னை யாருமே புரிஞ்சுக்காதனால நான் ஏமாறப்பட்டேன். புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, புரிஞ்சுக்காம போனாலும் சரி, ஏமாற்றம் தான். இங்க பாருங்க, அந்த ஏமாற்றத்தையே நினைச்சு நம்ம கவலைப்பட்டுட்டு இருந்தா நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ முடியாது. நம்ம ஏமாறப்பட்டு வலியோடும் வேதனையோடு இருக்கும் போதே இந்த மனசு மட்டும் தான் வேதனைப்பட்டுச்சுதே. நம்ம மட்டும் தான் வேதனைப்பட்டோம். யாரும் நம்ம வேதனையை பங்கு கொள்ள வரல. ஒரு சில நண்பர்கள் நம்ம வாழ்க்கையில வரலாம். அவங்க நமக்கு ஆறுதல் தான் சொல்ல முடியும், வலியை வாங்கிக்க முடியாது. அந்த வலி நமக்குள்ளதான் இருக்கும். அப்படிதான் நம்ம துக்கத்தை யாருக்கிட்டையும் பங்கு கொள்ள முடியாதோ அதே மாதிரி நம்ம இன்பத்தையும் நம்ம யாருக்கிட்டையும் பங்கு கொள்ள வேண்டாம். துக்கத்தை எப்படி பகிர்ந்து கொள்ள முடியாதோ அதே மாதிரி இன்பத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். நமக்கு பிடிச்சதை நாம பண்ணுவோம். நமக்கு என்ன தோணுதோ அதை பண்ணலாம். நீ சொல்றதும் சரிதான். எனக்கு என்ன தோணுதோ அதை நான் செய்யணும். கரெக்ட்? அதுதான் உண்மை. இப்பதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த உலகம் எப்படி தெரியுமா? நம்ம கஷ்டப்படும் போது நல்லா அட்வைஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணு, இப்படி பண்ணு, அதை செய்ய, இதை செய்யு, நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனா எந்த உதவியும் பண்ண மாட்டாங்க. அதே நம்ம ஒரு ஸ்டெப் மேல வந்து நல்ல சந்தோஷமா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், சரி, எங்க இருந்து தான் வருவாங்கன்னே தெரியாது. நீ அப்படி பண்ற தப்பு, நீ இப்படி பண்ற தப்பு, நீ அப்படி செஞ்சிருக்க கூடாது, நீ இப்படி செஞ்சிருக்காது, அவ அப்படி தெரியுமா, அவளுக்கும் அவனுக்கும், அவ அப்படி, அவனுக்கும் அவளுக்கும் அப்படின்னு இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லுவாங்க. நம்மள பழைய நிலைக்கே தள்ளதுக்காக எந்த எல்லைக்கு போவாங்க. அப்பேற்பட்ட மனுஷங்களுக்கு ஒரு மணல் அளவு கூட மரியாதை கொடுக்க கூடாது. அந்த கேடுகட்ட மனுஷங்களுக்காக நம்ம சந்தோஷத்தை இழக்கணுமா? சரிம்மா, எனக்கு சின்ன ஹெல்ப் பண்றியா? அதுக்கு எதுக்கு தயக்கத்தோட கேக்குறீங்க? உரிமையோட கேட்கலாம். உரிமையோட கேளுங்க. நிஜமாவா? உரிமையோட கேட்கலாமா? எனக்கு கேட்டதுக்கு உரிமை இருக்கா? தாராளமா இருக்கு, கேளுங்க. பைக்ல கொஞ்ச தூரம் போகணும்னு ஆசையா இருக்கு, போலாமா? சரி. சரி, போலாம். சரி, எங்க போலான்னு சொல்லு. எப்படியோ உங்க மனசுக்குள்ள இங்கதான் போலான்னு ஒரு ஆசை இருக்கும், அங்கேயே போலாம். அதான் வாரேன்னு சொல்லிட்டேனே, அப்புறம் நீங்க கூப்பிட்டு தானே நான் வரணும்.
ம், சரி. எனக்கும் அப்படிதான் தோணுச்சு, உங்களுக்கும் கரெக்டா தோணிருக்கு. நீண்ட தூர பயணம் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அப்படியா? அதை இன்னைக்கு நான் அனுபவிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ம், அனுபவிக்கலாம். அந்த நீண்ட தூர பயணத்துல எவ்வளவு சந்தோஷம் கிடைக்கும்னு ஆசையா இருக்கு. குயில்கள் மலர்கள் அதிசயம் கனவுகள் கவிதைகள் ரகசியம். ஏதாவது ஒரு வழியில இந்த மனசுக்கு நிம்மதியும் ஆறுதலும் கிடைச்சாதானே இந்த மனசும் இயங்குது. தேன்மொழி, சிரிச்சு பேசுறதுனால சந்தோஷமா இருக்கேன்னு அர்த்தம் இல்லையே. உன்னை சந்தோஷமா மாத்த என்னால முடியும். நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா மாத்துவேன். உன் எல்லா பிரச்சனைக்கும் பின்னாடி நான் இருந்திருக்கேன் நினைக்கும் போதுதான் கொஞ்சம் மனசு வலிக்குது. ஆனா சத்தியமா அதை என்னால மாத்த முடியும். எனக்கு நம்பிக்கை இருக்குது. என் வேலையை நான் செஞ்ச தப்புலாம் சரி செய்யணும். நிச்சயமா சரி பண்ண முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு தேன்மொழி. சரி பண்ண முடியுமோ முடியாதோ அதை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா நிச்சயமா உங்க கூட இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன்னு ஏதோ என் உள் மனசு சொல்லுது. நிஜமாவா? தெரியல, சில பேர்கிட்ட பேசும்போது ஏதோ நம்மள அறியாமலே ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும். ஏதோ ஒரு வழியில அவங்க மேல நமக்கு நம்பிக்கை வரும். அது அவங்க நம்ம கிட்ட காட்டுற அக்கறையா கூட இருக்கலாம். நான் உசுரா நினைச்சேன் என் சேர்மமா அனுப்புனவராச்சே, அதனால கூட உங்க மேல எனக்கு ஏதோ ஒரு விதத்துல நம்பிக்கை வரலாம். நம்பிக்கை வந்திருக்கு. எதனாலன்னு எனக்கு தெரியாது, ஆனா நம்பிக்கை இருக்குது. பல இடங்கள்ல நான் ஏமாந்தாலும் எனக்கு துணையா நிக்க வேண்டியவங்க எனக்கு துணையா இல்லாதனாலயா? இவ கூட சேர்ந்து அவமானப்பட்டுட்டா இவளை விட்டு விலகி இருந்தா நல்லதுன்னு நினைக்காம பரவாயில்ல பாத்துக்கலான்னு நினைக்கிற உங்க துணிச்சல்னால உங்க மேல நம்பிக்கை வந்ததான்னு எனக்கு தெரியல. அவமானங்கிறதே ஆனா இருந்தானே பொண்ணா இருந்தானே அவமானம் அவமானம் தானே, விட்டுட்டு போகல. சத்தியமா நீங்க என்னை விட்டு ஒதுங்கி போயிருந்தா நான் ரொம்ப அசிங்கப்பட்டிருப்பேன். அந்த அவமானத்திலே என் கூடயே நின்னீங்க பாருங்க. எதிரி முன்னாடி என்னை தோத்து போக விடல பாருங்க. அதனால கூட எனக்கு உங்க மேல நம்பிக்கை வந்திருக்கலாம். நம்ம ரெண்டு பேரும் அவமானப்பட்டு நின்னப்போ என்னை விட்டு ஒரு ஸ்டெப் விலகி இருந்தாலும் நான் செத்தே போயிருப்பேன். நானே அந்த வீடியோவை நம்பியிருப்பேன். ஆனா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படின்னு என் கூட நின்னீங்க பாருங்க. அதனால கூட எனக்கு உங்க மேல நம்பிக்கை வந்திருக்கலாம். அந்த வீடியோ அந்த பையனை விட்டு நீங்க விலகி போயிருந்தா இந்த உலகமே என்ன தப்பா தான் பார்த்திருக்கோம். அப்பேற்பட்ட அவமானத்திலையும் என் கூட நின்று என் மேல விழுந்த கரையை போக்குனவர் தானே, அதனால கூட நம்பிக்கை வந்திருக்கலாம். இந்த உலகத்துல ரெண்டு விதமான மனுஷங்களை வாழ்க்கையில மறக்கவே முடியாது. மரணத்துல காப்பாத்தினவங்க, மானத்துல காப்பாத்தினவங்க. இந்த ரெண்டு நபரையும் யாருக்காவும் விட்டு கொடுக்க கூடாதுன்னு மனசு சொல்லும். அது எந்த உறவா இருந்தாலும் பரவாயில்ல, பிடிச்சி தக்க வைக்கணும்னு தான் இந்த மனசு துடிக்கும். உயிரில காப்பாத்தினவங்களும் மானத்துல காப்பாத்தினவங்களையும் விட்டு கொடுக்கறதுக்கு யாருக்கும் மனசு வராது. நான் மட்டும் ஏமாத்துறோம். உடனே உன் மனசுல இதுதான் இருக்குன்னு நான் நிதானிக்க விரும்பல. எப்படி இருந்தாலும் உன் கூட நான் இருக்கணுங்கிறத மட்டும்தான் இப்ப என் மனசுல தோணிக்கிட்டு இருக்கு. நீ சொன்ன மாதிரி மானங்கிறதே பொண்ணுக்கு மட்டும் இல்ல ஆணுக்கும் தான். நீ சொன்ன மாதிரி தான் அந்த வீடியோ வந்தப்போ நீ என்னை விட்டு ஒரு அடி தள்ளி நின்றாலும் நானும் குற்ற உணர்ச்சியில செத்து போயிருப்பேன். எனக்கு உன்னை எப்போ தெரியுமா ரொம்ப பிடிச்சது, அந்த வீடியோ வந்தப்போ அவமானப்பட்டு நம்ம ரெண்டு நாள் நின்னப்போ கூட என் கையை விட்டு ஒரு ஸ்டெப்பு கூட நீ நகர்ந்து போகல. என் கையை இருக பிடிச்சிருந்த. அந்த கையை இருக பிடிக்கிறதுதான் நீ என் வேலை எவ்வளவு நம்பிக்கையா இருப்பேன்னு எனக்கு தெரிஞ்சது. இந்த ஆண் எப்படி நம்மளை காப்பாத்துவான் அப்படின்னு நீ என் கையை பிடிச்சிருந்த விதத்திலே என்னால உணர முடிஞ்சது. டேய், என்னை எப்படியாவது காப்பாத்திடுடா, இந்த மானத்துல இருந்து என்னை எப்படியாவது காப்பாத்திட்டான்னு நீ என் கையை இருக பிடிச்சதுல இருந்து நான் உணர்ந்துகிட்டேன். அப்போ முடிவு பண்ணினேன், இப்ப இருக பிடிச்சவள இனி என்னைக்குமே விடக்கூடாதுன்னு. அந்த இருக பிடிச்ச கைய இனி நானும் இருக பிடிச்சுக்கலான்னு முடிவு பண்ணேன். பார்க்கலாம், ஒரு கை மோதி பார்க்கலாம், வாழ்ந்து பார்க்கலாம், என்ன ஆயிரும்னு பார்க்கலாம். எவ்வளவோ பார்த்துட்டோம், மிச்சத்தை பாத்திர மாட்டோமா என்ன? அப்படிதானே? இலக்கத்துக்கு ஒண்ணுமே இல்லைங்க பார்த்தா தைரியம் தானா வருதுல. ஆமா, இங்க நம்ம ரெண்டு பேருக்குமே தேவைப்பட்டது ஆறுதல். கடவுள் கரெக்டா தான் எல்லாத்தையும் செய்யறாருல, சரியாதான் எல்லாத்தையும் பண்றாருல. நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு நடக்குனா பின்னாடி ஏதோ ஒரு சம்பவத்துக்காக தான் அதெல்லாம் நடக்குது இல்ல. அதான் நிதர்சனமான உண்மை. இப்போ இந்த இடத்துல நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம். இது கூட பின்னாடி வரப்போற ஒரு சில காரணங்களுக்கு அடிக்கலா கூட இருக்கலாம்ல. ஆமா. ஐ லைக் யூ. என்னது? ஐ லவ் யூ வா? ஆதிரக்கா. சரி கிளம்பலாமா? சரி. என்ன? நீ பக்கத்துல இருந்தோம் குருடனா வாழ்ந்திருக்கேனே. முன்னாடி நான் எல்லாரும் கூட உங்க வீட்டுக்கு அங்க வருவேன்.
எல்லாரையும் வான்னு கூப்பிடுவீங்க. என்ன மட்டும் வான்னு கூப்பிடட்டா கூட பரவாயில்ல, லைட்டா முறைச்சிட்டு போவீங்க. சாரி, அது சாரிடே. அப்பெல்லாம் எல்லாரும் எனக்கு கெட்டவளா நினைக்கிறாங்களேன்னு என் மனசு கஷ்டப்படும். அதுக்காக எனக்கு நடிக்க தெரியாது, எனக்கு அது பிடிக்காது. அதனால இன்னும் கோமாவே சுத்திக்கிட்டு இருப்பேன். மூங்கனா மூஞ்சி மாதிரி சுத்திக்கிட்டே இருப்பேன். அப்பவும் என்ன புரிஞ்சுக்கிட்டது தருண் மட்டும்தான். அவனுக்கு தான் என் உண்மையான குணம் தெரியும். அவனுக்கு ஒரே ஒரு வருத்தம், அவனுக்கு சில உண்மைகள் தெரியாது. நான் கிஷோர் கிட்ட அப்படி நடந்துக்கிட்டதுனால அவனுக்கு கோவம். என் வாழ்க்கையை நானே கெடுத்துக்கிட்டு இருக்கேன்னு கோவம். மற்றபடி அவனுக்கு என் குணம் நல்லாவே தெரியும். அவன் மட்டும்தான் உங்க வீட்டுல என்கிட்ட கொஞ்சம் பாசமா பேசுவான். சாரி, சாரி, சாரி. இது எல்லாரும் உன்னை கெட்டவான்னு சொல்லி அதை என் மனசுல ஏத்தி உன்னை பார்க்கும் போதும் எனக்கு அப்படியே தோண ஆரம்பிச்சுட்டு, முத ஒரு மனசுல என்ன எண்ணத்தோட பாக்குறோமோ அதே எண்ணம் தான் கடைசி வரைக்கும் இருக்கும். என்னதான் நம்ம அவங்க கிட்ட பேசினாலும் நம்ம மனசுக்குள்ள அவங்க இப்படித்தான் தோணிக்கிட்டே இருக்கும். அவங்க நல்ல எண்ணத்தோட நம்ம நினைச்சிட்டோம்னா அவங்க என்ன பண்ணாலும் அவங்க நல்லவங்க அவ்வளவுதான் நம்ம மனசுல தோணும். அதே ஒரு நல்லவனா இருந்தோம் அவன் கெட்டவன் நம்ம மனசுல தோண ஆரம்பிச்சிட்டுனா அவன் என்ன செஞ்சாலும் நமக்கு கெட்டவனாவே தான் தெரியும். ஏன்னா முத நம்ம அந்த எண்ணத்தோட தான் என்ன பாக்குறோம். அதனாலதான் நான் ஒண்ணு முத பார்த்த என்னமோ அப்படிதானே இருந்தாலும் சாரி, சாரி திருமலை. இல்ல சொன்னேன், வேற ஒண்ணு இல்ல. சாரிடே, சாரி. பரவாயில்ல. ரியலி சாரிடே. சரி, இனி இதை பத்தி பேச வேண்டாம். மனசு கஷ்டமா இருக்கு, மனசு வலிக்குடி. இனி இதை பத்தி நான் பழசு எதுவும் சொல்லி காட்டாத. பழச பத்தி பார்த்தா நான் ஒரு வாட்டி கூட உங்ககிட்ட நல்லபடியா பேசினதே இல்ல. ப்ளீஸ் ப்ளீஸ் டி, ப்ளீஸ் டி, இனி இதை பத்தி பேசாதடி. மனசு ரொம்ப வலிக்குடே. இல்ல, இப்படி பேசினா உங்களுக்கு என் மேல என்ன அதிக பாசம் வரும்ல. பாசத்துக்கு ஏங்குறியா? பாசத்துக்கு எங்காத எந்த உயிர் இருக்குது? எனக்கும் ஆசை இருக்கும்ல, யாராவது என்கிட்ட பாசமா இருக்கணும்னு எனக்கும் ஆசை இருக்கும்ல. நானும் எத்தனை நாளதான் இவ்வளவு பெரிய உலகத்துல தனி மனுஷியா இருப்பேன். என்கிட்ட யாராவது பாசமா இருக்கணும் ஆசையா இருக்கும்ல. அம்மா இல்ல, அப்பா இல்ல, கூட பிறந்ததில்ல, கெட்டவர் இல்ல, உண்மையா இருக்கிறதுக்கு யாரும் இல்லைல்ல. அதான் ஆசைப்பட்டேன் உங்க பாசம் கிடைக்கணும்னு. பேரென்ன எல்லாமே நான் செஞ்ச பாவம், யார் மேலே எனக்கென்ன கோபம். சாரி, ரொம்ப எதிர்பார்த்துட்டேன். ஏய், இங்க பாரு. நீ எதிர்பார்த்த பாசத்தை விட ரெட்டிப்பான பாசத்தை நான் கொடுப்பேன். ரெட்டிப்பான அன்பை நான் கொடுப்பேன். நீ எதிர்பார்க்கிற அக்கறை நேசம் என்ன என்னால கொடுக்க முடியும். என் தேவனே, தூக்கம் கொடி, மீண்டும் வந்த வாழ்க்கை கொடி. உனக்கும் எனக்கு ரொம்ப வித்தியாசம்லாம் இல்ல. ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே நிலைமைதான். என்ன உனக்குன்னு இந்த உலகத்துல எந்த உறவுமே இல்ல. எனக்கு இருக்குது எத்தனை நாளைக்கு தம்பி மாதிரி அவனுக்கு பிள்ளைகள் வளர வரைக்கும். அதுக்கப்புறம் எனக்கு உண்மையா இருக்க வேண்டியவா இருக்கல. அதுக்கப்புறம் இந்த உலகத்துல யார் இருக்க போறா? கெட்டனவதான் புருஷனுக்கு உண்மையா இருக்க முடியும். அந்த உறவே இல்லைன்னு நினைப்போம். இங்க அப்புறம் உரிமையான உறவுன்னு எதுவுமே இல்லை. எங்க சுத்தினாலும் மனுஷன் கடைசியில வந்து நிக்கிறதே பாசங்கிற ஒரு கோட்ல தான். பாசம் கிடைக்காதவன் பைத்தியக்காரன் ஆக்கப்படுறான். இப்படி உனக்கு ஏன்னா எனக்கு நீ இருந்தா பைத்தியக்காரன் ஆக்கப்பட மாட்டான். ஆனா மனசுல பைத்தியமா தானே இருக்கும். அழாதடி, அழ வேண்டாம். நீ தானே சொன்ன எதுக்கு எதுவுமே இல்லைன்னா தைரியம் தானா வரும்னு. உனக்கும் எதுவும் இல்லை, எனக்கும் எதுவும் இல்லை. போராடலாம். உலகம் ஆயிரம் பேசிட்டா பேசிட்டு போட்டோம். இழந்தவங்களுக்கு மட்டும்தானே வழி என்னன்னு தெரியும். கூட இருக்கிறனால எதுவும் இழக்கலன்னு அர்த்தம் இல்ல. கூட இருக்கிறவங்க உண்மையா இல்லாட்டாலுமே அவங்களும் உயிரோட செத்து போய் தான் இருப்பாங்க. நான் நினைச்சுக்கிட்டேன் எனக்கு இந்த உலகத்தை எல்லாமே எனக்கு கிடைச்சிட்டு நினைச்சு இந்த உலகத்தை எல்லாமே எனக்கு கிடைச்சிருக்குன்னு நீ செம்முறுக்கி விட்டுட்டு கம்பீரமா சுத்தின. அப்போலாம் நான் ஏமாந்துட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியாது தேன்மொழி. இந்த உலகத்துல எல்லாத்தையும் சம்பத்தியம் பண்ணிட்டேன்னு நினைச்சேன். இல்ல, ஒரு மனுஷன் உண்மையானதை இழந்தா அவனுக்கு திரும்ப கிடைக்கிறது எல்லாமே போலியா தான் கிடைக்கும்னு எனக்கு வாழ்க்கை பாடம் உணர்த்திட்டு நான் தேடி வந்தது எதுவா அதுல நான் உறுதியா இருந்திருக்கணும். நான் எதை தேடி வந்தேன்
அதை விட்டுட்டு அதனாலதான் இத்தனை ஏமாற்றம். I like you, தேன்மொழி. இங்க பாரு, பார்க்கலாம், போராடி பார்த்துடலாம். நான் உன் கூட இருப்பேன், நிச்சயமா இருப்பேன். உனக்கு எல்லா உறவுமா என்னால இருக்க முடியும். பாசம் கட்டதுக்கு யாருமே இல்லைன்னா மனசு வலிக்கல. நான் உங்க மனசு தேத்த நினைச்சேன். கடைசியில ஏதோ பாசத்துல ஒளிரிட்டேன். சாரி சாரி. நம்ம இதை பத்தி இனி பேச வேண்டாம். எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கு, அதை பத்தி பேசல. இனி இதை பத்தி பேச வேண்டாம். தாங்க முடியாது. ப்ளீஸ், நீங்க அழாதீங்க. இங்க பாரு, இப்போ இந்த உலகம் நம்மள நல்ல விதமா பார்க்காதே. தெரியும். அதையும் எதிர்த்து தான் வாழ்ந்து காட்டணும். என் கூட கடைசி வரைக்கும் இருப்பியா? இன்பத்தில் பிறந்து இன்பத்தில் வளர்ந்து இன்பத்தில் மடிந்தவன் யாரும் இல்லை. போடி, பண்றத தப்பு தப்பா பண்ணிக்கிட்டு உன்னை என்ன செய்ய வேணும், இல்லனா நீ செய்யணும். இப்ப நீ பார்த்த பார்வையில தான் அந்த பொண்ணுத்தர என் கையை விட்டு போய்கிட்டு இருக்கான். நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? எல்லாரும் உன்னை நம்பாம போனா கூட அந்த பொண்ணுத்தர உன்னை நம்பணும். அந்த அளவுக்கு அவங்கிட்ட மட்டுமாவது நடந்துக்கன்னு சொன்னேன். இல்ல, எனக்கு நாளே சீரூபம் வெளில தெரிஞ்சிரும், அவன் கண்டுபிடிச்சிட்டான் அப்படி இப்படின்னு சொன்னேன். ஏன் கண்டுபிடிச்சா என்ன? உனக்கு அதை மாத்தி எழுதுறதுக்கு தெரியாது. உங்களுக்கு பொண்ணுத்தரை பத்தி தெரியல. என்னைக்கு அவனுக்கு உண்மை தெரிஞ்சதோ அன்னையில என் நேரில் கூட அவன் மேல படல. ஏதோ சாக்கடை பக்கத்துல போற மாதிரி மூக்க பொத்திக்கிட்டு வந்து நிப்பான். அவன்கிட்ட நான் நடிச்ச மட்டும் காரியம் ஆயிருமா? அவன் தெளிவாயிட்டான். நான் பொண்ணுத்தரை வச்சுதான் காரியத்தை முடிக்க நினைச்சேன். இப்ப அந்த டெஸ்டும் கையை விட்டு போயிரும் போலுக்கு, அந்த ஹாஸ்பிட்டல் கையை விட்டு போயிரும் போலுக்கு. பைத்தியம் பிடிக்குது. அந்த டெஸ்ட்டை வச்சு தான் முழு பிளானுமே இருக்குன்னு உனக்கு தெரியாது. அந்த டெஸ்ட் மட்டும் நம்ம கைக்கு வரல, நம்ம இருந்ததுக்கான அடையாளமே இல்லாம ஆக்கிடுவாங்க. அத்தனை கோடி ப்ராஜெக்ட கையில வாங்கி வச்சிருக்கேன். ப்ராஜெக்ட் நடக்கும். அந்த டெஸ்ட் சீக்கிரம் நம்ம கைக்கு வரும். உனக்கு தேன்மொழி பத்தி தெரியல, என்ன நடந்தது உனக்கு தெரியுமா? வா காதம்பரி, வா வா வா, இது வாணிடுதான். வா 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 வா. என்ன யார் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துக்கிட்டு என்னைய வா வான்னு இருக்கா? எவ்வளவு திமிரடி உனக்கு! என் அன்னைக்கிலியத்த இல்ல, என் அன்னைக்கிலியத்த. இங்க பாருமா, என் காலத்துல நான் போராடினா எல்லாரும் நேருக்கு நேரா போராடினாங்க. ஒன்னு ரெண்டு பேரும் முதுக்கு பின்னாடி இருந்தாலும் அவன் யாரும் நம்மளால ஈஸியா அடையாளம் காண முடியும். ஆனா இப்போ அப்படி இல்ல. இப்பெல்லாம் உலகத்துல ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. நல்லவங்க மாதிரி நடிக்கிறவங்க இருக்காங்க. வெளியில பார்க்க ஆடு, உள்ளுக்குள்ள ஓனாயி. நீ ஆடுதானே நினைச்சுக்கிட்டு தடவி கொடுக்க போயிராத. அது ஓனாயி கடிச்சு கொதறிரும். அதனால நீயும் ஓனாயா மாறுன்னு சொல்லி கொடுத்தாங்க. நீயும் வெளியில ஆடு மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு உள்ளுக்குள்ள ஓனாயா இருந்து பாரு. எது ஆடு எது ஓனாயின்னு உன்னால ஈஸியா கண்டுபிடிக்க முடியுங்கிற மந்திரத்தை அழகா சொல்லி கொடுத்தாங்க. காலத்துக்கு தகுந்த மாதிரி உலகம் மட்டும் இல்ல, மனுஷனை மாறிட்டா அதுக்கேத்த மாதிரி நீங்க மாறினாதான் உலகத்தை ஜெயிக்க முடியும்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்பதான் நானும் காதம்பரியா மாறினேன். காதம்பரியா மாறினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நீ என்னென்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. இது போட்டி போட்ட உலகம். இங்க யாராவது ஒருத்ததான் ஜெயிக்கணும். அந்த ஒருத்தர் நானா. நீ சாக்கடைங்கக்காக நான் சாக்கடையெல்லாம் மாற மாட்டேன். ஆனா உனக்குள்ள இருக்க கிருமி மூளை மட்டும் நான் எடுத்துக்கிடுவேன். நான் ஓனாயா மாறினேன். நீ வெட்டின குழிய நான் விழாம இருக்கணுங்கக்காக. இங்க ஓநாய்களும் குள்ள நரிகளும் நிறைஞ்சிருக்குது. அவங்க வெட்டுற குழியில விழாம இருக்கிறதுக்கு ஓனாயும் குள்ள நரிமா மாறித்தான் ஆகணும். அதுக்காக உனக்குள்ள இருக்க நீதி எடுத்துறாத, நேர்மையை எடுத்துறாத. இதுதான் பாதை, இதுதான் வழி. அதை நோக்கி சரியா போ அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நான் நேர் வழியில போவேன். ஆனா அதே நேரத்துல உனக்குள்ள இருக்கிற அதே தந்திரமும் குறுக்கு புத்தியும் நான் எடுத்துக்குவேன். அந்த குறுக்கு புத்தியும் தந்திரத்தையும் நான் எடுத்தாதானே ஒன்ன ஜெயிக்க முடியும். உன் மகா முட்டாள். ஆதிரா ஒரு முட்டாள். யாரு? ஆதிரா. ஆதிரா முட்டாளுங்கிறத என்னால நிரூபிக்க முடியும். அவளையே அறியாம அவ சில ஆதாரங்களையும் தடயங்களையும் அப்பப்ப விட்டுக்கிட்டே இருக்கா. கடைசி பண்ணிட்டல்ல. உங்களுக்கு பின்னாடி யார் இருக்கா? ஆதிரா யார் இருக்க தைரியத்துல இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா? பொண்ணு தெரிய எதுக்கு அவ பழி வாங்கினா? என் வாழ்க்கை எதுக்கு நாசம் பண்ணா? இதெல்லாம் எங்களுக்கு இப்ப முக்கியமே கிடையாது.
அது ஒரு விஷயமே கிடையாது. ஓ, நான் அதெல்லாம் பொறுத்து எடுக்க வந்திருக்கேன்னு நினைச்சுக்கிட்டியோ? அது எங்களுக்கு முக்கியமே கிடையாது. இந்த ட்ரஸ்ட் அடையறதுக்காக நீ என்னென்ன பண்ணணுங்க தான் எனக்கு முக்கியம். இந்த ட்ரஸ்ட் மூலம் நீ அடைய போற லாபம் அதுதானே ரொம்ப முக்கியம். இந்த ட்ரஸ்டுக்காக நீ போட்ட ப்ராஜெக்ட் அது மட்டும் க்ளோஸ் ஆச்சுதே. காதம்பரி ஜீரோ பேலன்ஸ். என்ன உலகிட்டு இருக்க? கோடி 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 கோடியா கொட்டுதே. நீ என்ன சொன்னாலும் இங்க எல்லாரும் கேக்குறாங்க. பணம் எப்படி? கஷ்டப்பட்டு படிச்சு மேல வந்த அன்னக்கிளி அம்மா கையிலே அவ்வளோ பணம் இல்ல. புருஷனும் கிடையாது, புருஷ வழி சொத்தும் கிடையாது. எப்படி உனக்கு மட்டும் கோடி 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 கோடியா பணம் கொட்டுதே? உடனே பரம்பரை சொத்துன்னு சொல்ல. அப்படி மட்டும் சொல்லாத. அப்படி பரம்பரை சொத்துனா அப்படி அன்னக்கிளி அம்மாவும் கோடீஸ்வரியா இருந்திருக்கணும். பரம்பரை சொத்து இருந்தது உண்மைதான், உனக்கு ஷேர் பண்ணதும் உண்மைதான். ஆனா அது உன் கால் தூசிக்கு கூட ஆகாது. அது உன் அம்மாவா ஒரு நாள் செலவுக்கு தான். எல்லாம் எனக்கு தெரியும். ஆதிராங்க எவ்வளவு ஆடம்பரமா வாழ்ந்தா, என்னென்ன வாழ்க்கை வாழ்ந்தா, எப்படி எப்படி வாழ்ந்தா எல்லாமே தெரியும். பொண்ணு துறைக்கு கூட தெரியும். நீங்க தான் உன் அம்மாவா தன்னல் இல்லாம சில வாக்கு மூலம் கொடுத்தா. உன் அம்மாவா முட்டாளுன்னு நிரூபிச்சான்னு சொன்னேனே, அது எதுல தெரியுமா? இந்த விஷயத்துலதான். நான் கொஞ்சம் முட்டாளுதான், அமைதலான பொண்ணுதான், எனக்கு வெளி உலகமே தெரியாதுதான் அப்படின்னு அதோட முடிச்சிருந்தான்னா இவ்வளவு பிரச்சனையே வந்திருக்காது. உன் அம்மாவா முட்டாள் இல்ல புத்திசாலின்னு நானே ஒத்துக்கிடுவேன். ஆனா ஒரு நல்ல மனுஷனை ஏமாத்தணும், தான் செஞ்ச தப்பு வெளியில தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அம்மாவா ஒரு விஷயத்த சொல்லியிருக்கா பாரு. அதுலதான் எங்களுக்கு சந்தேகமே வந்தது. நீங்க பொண்ணு தெரிய எதுக்கு தேர்ந்தெடுத்தீங்கன்னு தெரியும், அவரை கூட எதுக்காதரா இருந்தானும் தெரியும், ஏன் வாழ்க்கை எதுக்கு நாசம் பண்ணீங்கன்னு தெரியும். இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போதுதான் பல ரகசியம் ஆதரா பத்தி வெளியில வந்தது. ஏய் இங்க பார், தேவையில்லாம ஏதாவது உளறிக்கிட்டு இருக்காரு. பயம் வருதா காதம்பரி? உனக்கு பயம் வருதா? அதான் உன்கிட்ட கோடி கோடியா பணம் இருக்குதே, வேற எதுக்கு பயப்படுத? பயப்படக்கூடாது சரியா? பயப்படாத பயப்படாத. ஐயோ, நான் மறுபடியும் ஒரு விஷயத்த மறந்துட்டேன் பாரு. உன் மவ முட்டாள்னு ஏதாச்சும் சொன்னேன் தெரியுமா? அத சொன்னேனே, பொண்ணு தெரிய கல்யாணம் பண்ணதுக்காக நான் ஒரு அப்பாவி அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தா அதோட விஷயம் முடிஞ்சிருக்கும். அவ அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னா, அதை இன்னைக்கு நான் தோண்டி எடுத்தேன். கிடைச்சிட்டு விட. அது எப்படி? என்ன பல பேர் மிஸ்யூஸ் பண்ணாங்க, நான் ரொம்ப அப்பாவி, எங்க அம்மா அப்படி, எங்க அம்மா பழைய வேற எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க, என்ன மாஃபியா கும்பலுக்கு விற்க பார்த்தாங்கன்னு சொன்னா பாரு. அப்படிலாமா இருக்கும் அப்படின்னு சின்ன தீப்பையை தான் ஜெயராஜ் கிட்ட போட்டு விட்டேன். ஜெயராஜ்னு ஒரு என்ட்ரி உள்ள வரணும் நீங்க எதிர்பார்க்கவே இல்லல்ல. வந்து தோண்டி நொங்க எடுப்பார்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. மாஃபியா அதான் ஜெயராஜ் என்ன போஸ்டிங் இருக்கானே தெரியாம போச்சுதோ. அவர் எப்பவும் மிலிட்டரியிலே இருப்பார் நினைச்சு அவரை இந்த கொட்டுக்குள்ள ஜாயின் பண்ணி விட்டீங்க. அவர் இவ்வளவு பெரிய போஸ்டிங்ல இருப்பாரு சத்தியம் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்களா? இல்லனா இன்னைக்கு பொண்ணு தலைக்கு வச்ச வெளிய அவருக்கு விரிச்சிருப்பீங்கல்ல நீங்க. செத்தாலும் சிங்கம் சிங்கம் தானே. என் மாமா நிரூபிச்சுட்டு போயிட்டாரு. புரியல? என் மாமாக்கு நான் கொல்ல பிரியம். தான் எப்பவும் இருந்து காப்பாத்தோன்னு என் மாமா நம்பினாரு. ஆனா அவருக்கு அப்பவும் ஒரு சின்ன சந்தேகம், ஒருவேளை இந்த உலகத்துல நாம இல்லாம போயிட்டா நம்ம நம்பின பொண்ணு என்னத்துக்காவா அப்படின்னு 2 வலை விரிச்சாரு. அந்த 2 வலை ஜெயராஜ் பொண்ணு தர நினைச்ச காரியத்தை உடனே முடிக்கணும், மனசுல பட்டதை உடனே செஞ்சு முடிக்கணும். வீர வீராதி வீர. ஜெயராஜ் புத்திசாலி. இந்த விஷயத்தையும் ஆழமா ஆராய்ஞ்சி நிதானமா செய்யக்கூடியவர். ஒரு விஷயத்தை பார்த்தோம்னு செய்ய மாட்டாரு. ஏன் நடந்தது, எதுக்கு நடந்தது, எப்படி நடந்ததுன்னு நோண்டி நொங்கெடுக்கிற கேரக்டர். இந்த 2 சிங்கத்தை தான் ஏன் மாமா ஏன் பாதுகாப்புக்காக ஏற்படுத்தினது. இந்த 2 சிங்கங்களுக்குமே நான் யாருன்னு தெரியாது. என் மாமாவும் என்ன பத்தி யாருக்கிட்டையும் சொல்லவும் இல்ல. ஆனா என் மாமா ரொம்ப புத்திசாலி.
குணம். பின்னாடி நடக்க போறத முன்னுக்குட்டியே கணிச்சு பின்னாடி இப்படிலாம் இருக்குன்னு அதுக்கு முன் ஏற்பாடு பண்றதுல என் மாமா வீராதி வீரன். என் மாமாக்கு நான் கொள்ள பாசம். இப்ப இல்ல 30 வருஷத்துக்கு அப்புறமா தான் பொண்ணுக்கு எந்த ஆபத்தும் இந்த உலகத்துல வந்துடக்கூடாதுன்னு என் மாமா அன்னைக்கு பண்ண ஒரு காரியம் இன்னைக்கு எனக்கு கை கொடுத்துருக்கு. அதனாலதான் என் மாமா 2 பேருமே என்ன தேடி கண்டுபிடிக்கணும், என்ன அப்படியே விட்டுறக்கூடாதுன்னு 2 பேருக்கும் கேம் வச்சிருக்காங்க. புரியல? நீங்க கெச்சு போட்டது கிஷோருக்கு, ஆனா கிஷோரை விட பொண்ணு தர பெஸ்டா இருக்கானுன்னு அப்படியே ப்ராஜெக்ட நீங்க மாத்துனது அங்கத்தான் நீங்க தோத்து போக ஆரம்பிச்சீங்க. இந்த உலகத்துல ஒன்னை விட ஒன்னு பெஸ்டா தான் இருக்கும். இப்ப புரிஞ்சிருக்குமே ஆதிரா முட்டாள்னு. அவ போட்ட பிளான்ல இருந்து அவ தான் மாத்தி அமைச்சா. நீ வேண்டான்னு தான் சொன்ன, கிஷோரை வச்சே முடிக்கலான்னு. ஆதிரா கேட்கல, நான் எப்படியாவது முடிச்சிருவேண்டாம். பொண்ணு தர அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான்னு அவளுக்கு கல்யாணம் சொன்னே தெரிய ஆரம்பிச்சிட்டு, அதனாலதான் குழந்தைய பெத்துக்க முடியாது, எனக்கு இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் இருக்குது, நான் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சதுனால உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் என்னால குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு சர்டிபிகேட் எடுத்திருக்கீங்க காதாம்பரி. அப்படி பொண்ணு தர லைஃப நாசம் பண்ணிட்டா. அந்த வீட்டுல இருக்க அந்த 4 அக்கா தங்கச்சி முட்டாள் நினைச்சீங்களா? அவங்க ஊதி பொறுக்கிட்டாங்க. அப்படி ஒரு பெரிய பாதிப்புலாம் அப்படி இந்த பொண்ணுக்கு வராது, எதுக்கும் செக் பண்ணி பாப்போன்னு அப்பதான் ஆதிரா மேலேயே அவங்களுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருக்குது. துணைக்கு துணை போனது ஏன் தெரியுமா? என் ஃப்ரெண்டு தருண். ஆமா, தருண் வாழ்க்கையில புகுந்த லேண்ட் இருக்கால, தருண் திடீர்னு கல்யாண ஏற்பாடு பண்ணுவான்னு அவ சத்தியமா எதிர்பார்க்கவே இல்ல. அட பாவி பைய, திடீர்னு கல்யாண ஏற்பாடு பண்ணிட்டானேன்னு லாரி வச்சு ஏத்திட்டா. எனக்கு சந்தேகம், ஆனாலும் நானும் லேஸ்பட்டவா இல்லல்ல. தருண் கிட்ட சொன்னேன், டேய் பரவாயில்லடா, காதல் புனிதமானது அப்படின்னு ஆதிரா நல்லபடியா ஏத்துக்கிடுவா, நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க, நிச்சயமா உனக்கு தலையை கொடுப்பான்னு நாதான் கொம்பு சுவி விட்டேன். நம்ம ஃப்ரெண்ட பகடக்காயா பயன்படுத்துறமேனு எனக்கு கொஞ்சம் குற்ற உணர்ச்சியா தான் இருந்தது. ஆனா எனக்கு சத்தியமா தெரியும் ஆதிரா அவனுக்கு தலையை கொடுக்க மாட்டான்னு. எப்படி நம்ம ஃப்ரெண்ட காப்பாத்திடலான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. அதனால தைரியமா கல்யாண ஏற்பாடு பண்ணதுக்கு நானும் கூட மாட எல்லா உதவியும் பண்ணினேன். நான் நினைச்ச மாதிரியே ஆதிரா கல்யாணத்தன்னைக்கு கரெக்டா ஓடி போயிட்டா. ஆனா சத்தியமா அந்த கல்யாண ஏற்பாடு நடக்கும்னு ஆதிராக்கு தெரியாது. அப்படியே சிம்மத்தை உருவாக்கி அந்த இடத்துல இருந்துக்கலாம்னு நினைச்சா. ஆனா நான் கல்யாண ஏற்பாடு பண்ணனே அவளுக்கு என்ன பண்ணனே தெரியல, உடனே ஓடி போயிட்டா. ஐயோ, இப்ப அந்த குடும்பத்தை விட்டு வெளியில வந்துட்டோமே, இப்ப மறுபடியும் என்ன பண்ண அந்த குடும்பத்துக்குள்ள இருந்தாதானே அந்த ட்ரெஸ்டை எழுதி வாங்க முடியும் அப்படின்னு மறுபடி அப்பாவி வேஷம் போட்டுக்கிட்டு ஓனோயி ஆட்டு வேஷம் போட்டுக்கிட்டு உள்ள வந்தா. அப்பதானே அவளு முழு சீருமே எனக்கு தெரிய ஆரம்பிச்சதே. மறுபடியும் கிஷோருக்கு பிளான போட்டா. கிஷோர் பையன்ல பயங்கர உசாரு. உன் மவளை பார்த்தா அவனுக்கு என்னன்னு தெரியல, பிடிக்கவே பிடிக்காது. அது என்னமோ தெரியல, 2 பேருக்கும் ஏக பொருத்தம். யார் எடுத்து கூட பார்க்க மாட்டேன்னுட்டாரு. கோவம் ஆத்திரம். அதுல கிஷோர் வேற என்ன உருகி உருகி காதலிச்ச உடனே அவளுக்கு இருக்கவே முடியல. என்னலாமோ பண்ணினா. என்ன ஏன் கெட்ட நேரம் அந்த கிஷோர் பையன்ல நான் சொல்றத காது கொடுத்து கேட்க மாட்டேன்னுட்டு. இந்த உலகத்துல நீங்க அதிகமா கண்காணிச்ச ஒரே ஒரு ஆளு கிஷோர். ஏன்னா கிஷோருடைய ஒவ்வொரு அசையுமே நீங்க கண்காணிச்சுக்கிட்டே இருந்திருக்கீங்க. ஏன்னா உங்களோட பகடக்காயா அவரு தானே. அப்படியே விசாரிக்கும் போது மிலிட்டரில இருந்து வந்தது, குற்றாலத்துக்கு வந்தது, நான் அவரை முத பார்த்தது எல்லாத்தையுமே கண்காணிச்சிருக்கீங்க. எங்க என்ன பார்த்த உடனே கிஷோர் விழுந்துருவான்னு நீங்க அப்பமே முடிவு பண்ணிட்டீங்க. நீங்க நினைச்ச மாதிரியே கிஷோர் வந்த 2வது நாளே என்ன விரும்ப ஆரம்பிச்சாரு. அந்த டாக்டர் ஆதிராக்கு ரொம்ப வேண்டியவராங்க. சத்தியமா இப்பதான் எங்களுக்கு உண்மை தெரியும். அப்பமே இருந்தே நான் யாரு, நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்ன பண்றேன், எந்த காலேஜ், என்ன யாதுன்னு என்னோட முழு விவரத்தையும் தூக்கிட்டீங்க. இங்க இருந்து லடாக்குக்கே போயிருக்கீங்க. அங்க வச்சு எதிர்பாராதனமா ஜெயராஜை சந்திச்சிருக்கீங்க. ஜெயராஜ் அப்பமே கேட்டிருக்காரு, என்ன திடீர்னு இந்த பக்கம்னு காஷ்மீரை சுத்தி பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லி முடிச்சிட்டீங்க. என்ன பத்தின முழு விவரத்தை எடுத்து நான் யாரு, சேர்மத்தோர யாருன்னு தீவிரமா கண்காணிச்சிருக்கீங்க. உங்களுக்கு பேரதிர்ச்சி. சேர்மத்தோர யாருன்னு தெரிஞ்ச உடனே உங்களுக்கு பேரதிர்ச்சி. ஏன்னா நீங்க பண்ண தப்ப மறைக்க மறந்துட்டீங்க. நீங்க செஞ்ச ஒரு சின்ன மிஸ்டேக்கு தான் எங்களுக்கு பெரிய ஆதாரமா சிக்கிச்சுது. எப்படா இந்த காதாம்பரிக்கு சேர்மத்தொரிய தெரிஞ்சிருக்குது, எதுக்காக தமிழத்தை மாப்பிள்ளைன்னு போட்டிருக்கா, அது எப்படி இவளால முடிஞ்சுது, அவளுக்கு எப்படி இவளுக்கு தெரியும் சேர்மத்தொரியா, அப்படி நாங்க மண்டை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் உங்க புருஷன்றி
அத்தனையும் புட்டு 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 வச்சுட்டாங்க. அதுலதான் பொண்ணு திரைக்கு ஆதர மேல அப்படி ஒரு கோவம். முதுகுலயே குத்திருக்காளேன்னு கொல்ல கோவம். சேர்மத்தர தானே, இனி அவனை பத்தின விவரத்தை ஈஸியா எடுத்துடலான்னு அத்தனையும் நோண்டி நொங்க எடுத்துட்டீங்க. நான் மட்டும் உங்க வாழ்க்கையில வராம இருந்திருந்தா இன்னத்துக்கு நீங்க வந்த வேலையை முடிச்சிட்டு போய்கிட்டே இருந்திருப்பீங்க. நான் வருவேன்னு எதிர்பார்க்கவே இல்லைல்ல. சேர்மத்தர, நீங்க பண்ண ஒரே ஒரு மிஸ்டேக், அவரை மட்டும் உள்ள கொண்டு வராம இருந்திருந்தா கடைசி வரைக்கும் நீங்க யாரு பொண்ணு திரைக்கு தெரியாமலே போயிருக்கோம். உம்மாவ வண்டவரம் தெரியாமலே போயிருக்கோம். நான் மீனாத்தா கிட்ட என் மாமா பத்தின விவரத்தை சொல்லி வச்சிருந்தேன். மீனாத்தைக்கு தமிழ் புருஷங்க பேர்ல சேர்மத்தர் தான் இருக்காருன்னு அப்ப தெரியாது. அதுக்கப்புறம் இப்ப ஜெயராஜ் எல்லா விஷயத்தையும் நோண்டி எடுக்கும் போது சேர்மத்தோரன்னு இருக்குது, அது யாருன்னு மீனாத்துக்கிட்டயே கேட்க, மீனாத்தை அதுக்கப்புறம் மறைக்க முடியாது அப்படிங்கிற உண்மையில இது தேன்மணிக்கு மாமான்னு உண்மை போட்டு உடைச்சிட்டாங்க. இதே சேர்மத்தோரை பத்தி நமக்கு தெரியுமே. இது எந்த சேர்மத்தோரனை நோண்டி எடுக்கும் போது குற்றாலத்துக்கு போகும்போது தமிழத்துக்கு சொந்த ஊர் குற்றாலம், அதனால அந்த பேரை போட்டா நிச்சயமா தினேசு மாமாக்கு சந்தேகம் வரும்னு நீங்க போட்டது. அடி பாவிகளா, உண்மையிலே தமிழத்துக்கு சேர்மத்தோரை என்ன ஒரு முறை தெரியுமா? தம்பி, நீங்களாம் மனுஷிகளா? அதுக்கப்புறம் தான் ஜெயராஜுக்கு இன்னும் சந்தேகம் வலுவா இருக்குது. எதுக்காக சேர்மத்துறைய போட்டாங்க? சேர்மத்துறைக்கும் இந்த காதம்பரி ஆதராக்கு என்ன சம்பந்தம்னு ஒவ்வொன்னா எடுக்காதான் உங்களை பத்தின பல ரகசியம் வெளியில வருது. ஆனா நீங்க சத்தியம் வந்து பார்க்கல எனக்கும் சேர்மத்துறைக்கும் சம்பந்தம் இருக்குன்னு. இதை எப்படியாவது மூடி மறைக்கணும். அப்படி மூடி மறைக்காம போனா சேர்மத்துறைய தமிழுக்கு பூசணா போட்டிருக்கோமே, இந்த புட்டு வெளியில வந்துச்சுன்னா கூண்டோட மாட்ட வேண்டியது வரும்னு என்ன போட்டு தள்ளுறதுக்கு நீங்க பிளான போட்டீங்க. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் தானே சேர்மத்துறைங்கிற பேச்சு வெளியில வரும். அடி பாவிகளா, என் மாமா கிட்ட இருந்து வந்த அத்தனை லெட்டர், எவிடன்ஸ், பொண்ணு தர எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்க பாவிகளா. நீங்க மாட்டிக்க கூடாதுங்கக்காக எனக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டீங்களே, அத கூட மன்னிச்சுவேன். என் மாமா எனக்காக கடைசி அனுப்புன அத்தனை லெட்டரையும் ஆதிரா வச்சுக்கிட்டா, இது வரைக்கும் என்கிட்ட ஒப்படைக்கல. எனக்கும் என் மாமாக்கும் சம்பந்தமே இருக்க கூடாதுங்கக்காக நான் போட்ட லெட்டரை பூரா ஜெயராஜுக்கு அனுப்பி விட்டுருக்கீங்க. ஏன்னா எனக்கு என் மாமாக்கு எந்த சம்பந்தமும் இருக்க கூடாது, சேர்மங்க துறங்கதை என் வாயில இருந்து வரக்கூடாது. அதனால அந்த லெட்டரை கூட ஜெயராஜுங்க பேருக்கு மாத்தி விட்டுருக்கீங்க. அந்த லெட்டர் உண்மையிலே நான் யாருக்கு போட்டே தெரியுமா? பொண்ணு தரைக்கு. அப்ப என் கிசர காதலிச்சேன்னு சொல்லலாம். எனக்கு பொண்ணு தர மேல இருந்தது காதல் இல்ல. என் மாமா சொல்லியிருக்காரு, என் மாமா சொன்ன ஆளு அவ்வளவுதான். ஆனா என் மாமா அவர் தான் எனக்காக அனுப்பி வச்சிருக்கான்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஒருவேளை பொண்ணு தெரிய நிஜமாவே என்ன தேடி கண்டுபிடிச்சிருந்தா கூட அவரை என் மாமா ஸ்தானத்தை வச்சு பார்த்துட்டு போயிருப்பேன். என் மாமா இறந்தாலும் என் மாமா உருத்துல அவரை பார்த்திருப்பேன். இந்த உலகத்துல எனக்குன்னு ஒரு உறவு இருந்திருக்கும். நான் கிஷோர் கூட சந்தோஷமா வாழ்ந்திருப்பேன். நானும் கிஷோர் சந்தோஷமா சேர்ந்து வாழ்ந்திருப்போம். ஆமா, ஒத்த கண்ணை என் மாமா என்கிட்ட கொடுத்துட்டு போனாரு. இந்த கண்ணை கொண்டு வரவன் தான் உன் வாழ்க்கையில வருவானு. எனக்கு என்னமோ அப்ப காதல் வரல. கிஷோர பிடிச்சது, மனசார பிடிச்சது. என்னமோ தெரியல, என் மாமா இறந்ததுக்கு அப்புறம் அந்த கண்ணை பொண்ணு தர பாக்கெட்ல எடுத்தப்போ என்ன அறியாமே நான் அழுதேன். ஏன் எடுக்கணும் எனக்கு தெரியல. ஏன்னா இந்த உலகத்துல எனக்குன்னு அனுப்பி வச்ச ஒரு ஆளுன்னு அது பொண்ணு தர மிஸ் பண்ணிட்டேனே. ஏதோ ஒரு வலி, ஏதோ ஒரு உணர்வு. பைத்தியக்காரியான நான் யாருன்னு எனக்கு நானே கேள்வி கேட்டு கிஷோர் கூட வாழ வேண்டிய வாழ்க்கையை தொலைச்சேன். அன்புனா என்னன்னு தெரியுமா உனக்கு? ஒருத்தங்க மேல உண்மையா பாசம் வச்சு பாரு, அப்ப தெரியும். உனக்கு எங்கிட்ட தெரிய போதே? பல லட்சம் அனாதை பிள்ளைங்க வாழ்க்கையை நாசம் பண்ண துடிக்கிற உனக்கு எப்படி காதலும் அன்பையும் பத்தி உனக்கு தெரியும்? உன் பிள்ளைக்கு எப்படி தெரியும்? ஒரு பிள்ளை கிட்டது ஒரு கிட்னி விதம். என்னென்ன பிளான்லாம் போட்டிருக்கீங்க? உங்க பிளான்ல தகுடுபடி ஆக்குவேன். அந்த ட்ரஸ்ட நானே எடுத்து நடத்துவேன். அந்த ட்ரஸ்டுக்கு நான் தான் எல்லாமே. இப்ப சொல்றேன், பொண்ணு துறைய நான் யாருக்கும் இழக்க மாட்டேன். இந்த உலகத்துல என் கூட போராடுறதுக்கு உண்மையா இருக்கிறதுக்கு ஒரு ஜீவன் தேவை. பொண்ணு தர விட மாட்டேன். சேர்ந்து நின்னு அடிப்பா. நீயும் மகளும் அடிப்பட்டு மிதிப்பட்டு இந்த தேசத்தை விட்டு போக வைப்பேன்டி. பொண்ணுக்கு காத்திருக்குது பேரடி. போய் அவகிட்ட சொல்லு.